அண்ணா யூனிவர்சிட்டி வளாகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வளாகங்க. 189 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய இடம். அதில் 23 டிசம்பர் அன்னைக்கு ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னொருத்தன் வீடியோ எடுத்து வந்து மிரட்டுறான், இது மாதிரி இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்படி அந்த பொண்ணை வந்து துன்புறுத்துறான். இந்த சம்பவம் வெளில தெரிஞ்சோடனே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. எப்படி அது மாதிரி சம்பவம் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே நடக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து எதிர்ப்பு, இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள். இப்போ அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளியெல்லாம் கைது பண்ணியிருந்திருக்காங்கல்ல. நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வரிசையாக நியூஸ் சேனலில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும், ஏகப்பட்ட கலெக்டிவான விஷயத்தை உங்கள்கிட்ட ஒரே வீடியோவில் கொண்டாந்து சேர்க்க போகிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொண்டாந்து சேர்க்க போகிறேன். இந்த சம்பவம் நீதிபதிகள்கிட்ட வரும்போது அடுக்கடுக்கான கேள்விகளை போலீஸ் நோக்கி வைக்கிறாங்க. எப்படி இந்த எஃப்ஐஆர் மிஸ் ஆனிச்சு, மாவு கட்டு போட்டுருந்துருக்கீங்க, ஒரு அரசு அதிகாரிகளுக்கு வந்து இதை பண்ணுவீங்களா, ஏகப்பட்ட விஷயங்களுங்க. இப்போ ஞானசேகரனை கைது பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளியா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஆளுங்களும் இருக்கலாம்ல, ஏன்னா அந்த பொண்ணே இன்னொருத்தங்க இருக்காங்கலாம் சொல்லியிருந்திருக்கு. நீங்கள் உடனே ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸை நோக்கி நான் வைக்கலைங்க, நீதிபதிகள் வைக்கிறாங்க. ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு எதிர்த்தரப்புலேருந்து பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த 1 வீக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த சம்பவத்தை தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தேசிய மகளிர் ஆணையம் வந்து உள்ளே வருது, நாளைக்கு விசாரிக்க வந்து வராங்க. இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றமே வந்து 3 IPS ஆஃபீஸர்ஸ் அவங்கள வச்சு இப்போ இந்த கேஸ் வந்து கொண்டு போகிறாங்க, வேறு யாராவது குற்றவாளிகள் இருக்காங்களா அப்படின்னு. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 23 டிசம்பர் அன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட்டு 7:45 போல் இருக்கும். அப்போ ஒரு பொண்ணும் பையனும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு 2 பேர் நல்லா வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட உரிமை தான். ஆனால் நைட்டு 7:45 ஆகிட்டா இருட்டாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஒருத்தன் வந்து பார்க்குறான். அவன் வந்து இதை வந்து வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்துகிட்டு முன்னாடி வரான், வந்து இது மாதிரி வந்து மிரட்டான். நீங்கள் வந்து இது மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் வந்து பிரின்சிபல்கிட்ட எடுத்துகிட்டு போட்டேன் அந்த வீடியோவை, இந்த பாருங்க நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டேன், பிரின்சிபல்கிட்ட எடுத்துகிட்டு போட்டா அப்படின்னு வந்து மிரட்டுறான். இந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. 2 பேர் வந்து கெஞ்சுறாங்க, இல்லைங்க இதெல்லாம் கொண்டு போகாதீங்க அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. என்ன சொன்னாலும் அவன் வந்து கேட்குற மாதிரியே தெரில. அவனும் வந்து பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி நேரங்கள் போகுதா, உடனே அந்த பையனை தனியாக கூட்டு போய் இது மாதிரி அவனை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான். பயங்கரமான அங்கே பேச்சுவார்த்தை வந்ததில் வந்து அந்த பையன் வந்து பயந்துட்டு போனாங்களா என்னன்னு தெரில. பட் மிரட்டினதில் அவர் வந்து போயிட்டாப்புல அந்த பையன், அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு. அந்த பொண்ணு அங்கே இருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் வந்து பேசி மிரட்டி 200 மீட்ரு, அந்த சம்பவம் அந்த வீடியோ எடுத்ததுலேருந்து 200 மீட்ரு தனியாக கூப்பிட்டு போகிறான். அங்கே போய் இங்கே வந்து 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறான். இதெல்லாம் நீ வந்து பண்ணணும், இதுதான் உனக்கு வந்து ஆப்ஷன்ஸு, இதை நீ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் கொண்டு காமிச்சிருவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி அவங்க அப்பாவோட நம்பர்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவன் பண்ணுறான். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து துன்புறுத்துறான். இது வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியலைங்க. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி நடந்துருக்கு. இப்படி நடந்துட்டு போயிடுது. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சம்பவம் அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதெல்லாம் தெரியவே வந்திருக்காது. அந்த பொண்ணு வந்து நினைக்குது நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணலை, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு உடனே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இது மாதிரி நடந்துட்டு நீங்கள் தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு. போலீஸுக்கு வந்து இந்த தகவல் தெரிஞ்சோன்னா பயங்கரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கே இருந்ததோ அது சுற்றின சிசிடிவிகள் இருக்கும்ல, கிட்டத்தட்ட 72 சிசிடிவிகள் அங்கே வந்து இருந்துருக்கு. அதில் 56 சிசிடிவிகள் வந்து இயங்கியிருந்திருக்கு, நார்மலாகவே இயங்கியிருந்திருக்கு. அதில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்க்குறாங்க. இருட்டுன்னு இறங்குறதுனால அந்த பொண்ணு வந்து சரியாக அந்த மூஞ்சை வந்து பார்க்கல. அதனால் வந்து சிசிடிவி வச்சு பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. இப்படி பல குணங்களில் செக் பண்ணதில் பிரியாணி கடை வச்சுருக்கவன், இந்த யூனிவர்சிட்டியை தாண்டி அங்கிட்டு வச்சுருக்கவன் அப்படின்னு தெரியுது. அவன் அந்த தப்பாக பண்ணவன். அவனை போய் வந்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கொண்டாந்து இங்கே மாவுக்கட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க. பிடிக்கும்போது தப்பிச்சு ஓடுனதுனால வழிக்கு விழுந்து அடிபட்டுட்டு அப்படின்னு மாவுக்கட்டு வந்து போட்டிருக்காங்க. கைது பண்ணிட்டாங்களா? இந்த கைது பண்ண 4 பேர் வந்து ஞானசேகரன். இவர் யார், என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷ காலமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டு போகிறது தான் இவரோட வேலையை. ஏகப்பட்ட குற்றங்கள் இவர் மேலே வந்து கேஸாக பதிவாயிருக்கு. ஆனால் அது எதுவும் பெரிய கேஸ் இல்லை அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. திருடுறது, இந்த வீட்டை உடச்சிட்டு வந்து திருடுறது, இது மாதிரி சில விஷயங்களை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ரவுடிசம் பண்ணி கைதாகலை, இது மாதிரி பாலியல் சீண்டல் பண்ணி வந்து கைதாகலை அப்படின்னு வந்து போலீஸ் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஃப்ரீயாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். கைது பண்ண வேண்டியது, வெளில வர வேண்டியது அப்படின்னு வந்து இருந்திருக்கான்.
ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே அவன் மேலே வந்து இருந்திருக்கு. இப்படி போயிட்டுருக்கவன் தான் இந்த தப்பை வந்து பண்ணியிருந்திருக்கான். இவனோட வேலையை வந்து என்ன தெரியுமான்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஜீப் வந்து வச்சுருக்கான். நாங்கள் இவன் வந்து போயிட்டு வர வேண்டியது, அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து போக வேண்டியது. கிட்டத்தட்ட வந்து சில பெண்களை வந்து அது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 3 பேருக்கு நெருக்கமாக எண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து வாசிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து கொடூரமானவனாக வந்து இருந்திருக்கான். இவன் வந்து இந்த பொண்ணு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வந்து கைதாகிருக்கான். இன்கேஸ் கொடுக்கலன்னா யோசிச்சு பாருங்களேன், இதேமாரி எத்தனை பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்திருக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, போலீஸ் கமிஷனர் வந்து எல்லா மீடியாவும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வந்து இதுதான்ப்பா நடந்துச்சு, என்ன நடந்தது, இப்படி கைது பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, நாங்களாம் முன்னாடி வந்து கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் வருது. நீதிபதிகள் வந்து அடுக்கடுக்கான கேள்விகளை படிக்கட்டு மாதிரி போலீஸ் மேலே வந்து வைக்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து ஒழுங்காக வந்து விசாரிக்கலை. ஏன்னா ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து உடனே மீடியாலாம் வர வச்சு நடந்தது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் கமிஷனரே எப்படி சொல்கிறாங்க. அப்போனா இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் எப்படி விசாரிப்பார்? அந்த கண்ணோட்டமே தப்பாக இருக்குமே. ஒருத்தன் தான் குற்றவாளியா அப்படின்னு விசாரித்தா என்ன, கம்ப்ளீட்டாக விசாரித்தா மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நீதிபதிகள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ இதே தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி போலீஸ் வந்து எங்கேயும் சோம்பல் படாமல் பயங்கரமாக உழைச்சாங்க. இந்த கேஸ் கொடுத்து 12 மணி நேரத்துக்குள்ளே அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. ஒரே ஒருத்தன் தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. பட் நீதிபதிகள் ஏந்திரமா அந்த கொஸ்டினை கேட்டாங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது இருட்டுக்குள்ளே வந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் வந்து அவன் வந்து எடுத்து பேசும்போது இது மாதிரி சார் அப்படின்னு வந்து பேசியிருந்திருக்கான். அது எந்த சார் அப்படின்னு தெரியல, ஆனால் சார் அப்படின்னு பேசியிருந்திருக்கான். இதை வந்து அந்த பொண்ணு வந்து பார்க்குது. இது வந்து எஃப்ஐஆர் எழுதுவாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்திருக்கு இது மாதிரி சார்னு ஒரு கால்லாம் வந்துச்சு அப்படின்னு. இதை வச்சு தான் வந்து நீதிபதிகள் வந்து கேட்குறாங்க. ஆனால் வந்து போலீஸ் வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தன் தான் குற்றவாளி. இப்படி இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனோட ஃபோன் வந்து ஏரோப்ளேன் மோடில் தான் இருந்தது. அவன் வந்து அந்த பொண்ணுக்கு பயங்காட்டுறதுக்காக சாரு இது அதுன்னு வந்து சொல்லி வந்து மிரட்டியிருந்திருக்கான். அந்த பொண்ணை பயன்படுத்துறதுக்காக தான் இல்லாத ஒரு ஆளை வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு போலீஸ் வந்து சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது சுத்தனை கேள்விகள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இப்படி வந்து போலீஸ் அவங்க தரப்ப சொல்லிடுறாங்களா, இங்கே நீதிபதிகள் அடுத்த கேள்வி வந்து வைக்கிறாங்க. சரி ஓகே, இந்த கேஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் மாவு கட்டு போட்டுட்டீங்க. எப்படி மாவு கட்டு போட்டால் இப்போ அவனை வந்து விசாரிக்க முடியும்? அதை தாண்டி ஒரு போலீஸ் அதிகாரி இல்லாட்டி வேறு ஒரு துறையில், அரசு துறையில் வந்து பல சீண்டர்கள் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும், பாலியல் சீண்டல். அங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை வந்து இது மாதிரி வந்து நீங்கள் மாவு கட்டு போடுறது கிடையாது. நீங்கள் ஒரு ஊழல் பண்ணுறாங்கன்னா எது பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மாவுக்கட்டு போடணும்ல அப்படின்னு அந்த கேள்விகளையும் வந்து நீதிபதிகள் வந்து வச்சாங்க. அவங்க வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து மாவுக்கட்டு போட்டதெல்லாம் நாங்கள் விமர்சிக்க போகிறது கிடையாது, பட் மாவுக்கட்டு போகிறதுனால எல்லாம் சரியாயிடாது அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணு வந்து ஏன் அங்கே இத்தனை மணிக்கு போணுச்சு அந்த பையனோட அப்படின்னு இங்கே இந்த முன்னாடி உள்ள இதெல்லாம் வந்து இங்கே பேச வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு எங்கேனாலும் போகலாம், அந்த பாதுகாப்பை நாம் தான் வந்து கொடுக்கணும். அந்த பொண்ணு போகுது உட்காருது அங்கே அந்த காதலனோட பேசுது அப்படின்னா அது அதோட தனிப்பட்ட உரிமை, அதை நம்மளால் கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனால் இன்னொருத்த மிரட்டி ஒரு தப்பான விஷயத்தை பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அதை வந்து நம்ம ஒழுங்காக நடத்தியாகணும். அந்த பொண்ணு தைரியமாக முன்னாடி வந்து கேஸை கொடுக்குது. ஆனால் கேஸை கொடுத்தா இங்கே எஃப்ஐஆர் காப்பி மிஸ் ஆகிட்டு, நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு நீதிபதிகள் வந்து அடுத்த கேள்வி கேட்குறாங்க. இங்கே வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க, எப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் ரிலீஸே பண்ணலை, அது எப்படி ரிலீஸ் ஆணுச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறது எஃப்ஐஆரை வந்து முதல்ல போடுவோம், 2009 படியும் என்னமாங்க அதை வந்து இணையதளத்தில் வந்து ஏற்றிடுவாங்க. இணையதளத்தில் எப்படி ஏற்றுவாங்கன்னா முதல்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு விசாரிச்சுருவாங்க, பேர் என்ன, ஊர் என்ன, நம்பர் என்ன, எல்லாத்தையும் விசாரிச்சுருவாங்க. அதான் ஆன்லைனில் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது எல்லா டீட்டெயிலும் போட்டு ஏற்றுவாங்கள்ல, இதை வந்து எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது அதுக்குன்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போய் வந்து நம்மளோட மொபைல் என்ன இதெல்லாம் போட்டு லாகின் பண்ணி ஓடிபி வரும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம படிக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை கேஸோ இல்லாட்டி ஒரு பொண்ணுக்கு வந்து இது மாதிரி நடந்துட்டுங்கிற கேஸ் இருக்குல்லங்க, அதை வந்து நம்மளால் படிக்க முடியாது, அதை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க, தானாகவே வந்து லாக் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து ஒரு பிழை வந்து ஏற்பட்டுருது. இப்படி ஏற்பட்டோன்னே இங்கே இந்த எஃப்ஐஆர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க எப்பவும் போல். அப்படி அப்லோட் பண்ணோன்னே அது லாக் ஆகலையா, அந்த நேரத்தில் ஒரு 14 பேர் வந்து அதை படிச்சிடுறாங்க, அதாவது டவுன்லோட் பண்ணிடுறாங்க.
அந்த 14 பேர் மூலம் தான் யாரோ ஒருத்தர் மூலம் வந்து அதை பரவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த எஃப்ஐஆர் காப்பி. அந்த எஃப்ஐஆர் காப்பியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த பொண்ணோட நம்பரு, ஊர், அப்பா அம்மா பேர் அப்படின்னு ஏகப்பட்ட டீட்டெயில் இருக்குது. என்னென்ன நடந்ததுன்னு முதற்கொண்டு எல்லாமே வந்து இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெளில வருது அப்படின்னா நாளை பின்ன வந்து இன்னொரு பொண்ணு தைரியமாக வந்து எப்படி கேஸை கொடுக்கும்? நீதிபதிகள் வந்து கடுமையாக சாடுறாங்க. இப்படிப்பட்ட விஷயம் வந்து வெளில வந்தது தப்பு அப்படின்னு. இதுக்கு வந்து போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா? போலீஸ் சொல்கிறது எங்கள் தரப்புலேருந்து வெளில வரலன்னு சொல்லியிருந்திருக்காங்க. நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் காப்பி ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது அதை வந்து டவுன்லோட் பண்ணிடுறாங்க அப்படின்னாலும் அவங்க நம்பரை வச்சு தானே லாகின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஈஸியாக யார் இதை பரப்புனா என்ன பரப்புனா அப்படின்னு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நீதிபதிகளே வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து நீதிபதிகள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்பயும் சொல்கிறீங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது உங்கள் தரப்புலேருந்து கூட இது வந்து வெளில போயிருந்துருக்கலாம். பட் நீங்கள் வந்து இன்னும் விசாரணையே முடியலை, அதுக்குள்ளே உங்கள் தரப்புலேருந்து வெளில வரல அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல வந்து இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், யார் இணையதளத்தில் டவுன்லோட் பண்ணி இதை வந்து பரப்புனது அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்லியிருந்துருக்காங்க. பட் அதை சுற்றின கேள்விகளை வந்து போய்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு கேஸாகவே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதையுமே வந்து விசாரணை வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டோம் அப்படின்னு வைங்களேன், அடுத்த இந்த கேஸ் எங்கே போய்கிட்டு இருக்கு? நீதிபதிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு பேர் இதெல்லாம் தெரிஞ்சோடனே அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்கும், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்க அப்பா அம்மா வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பொண்ணு மன உளைச்சல் இது மாதிரி ஆனதுனால அந்த பொண்ணுக்கு 25 லட்ச ரூபா கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 25 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் எதில் இருந்தாலும் வசூல் பண்ணிக்கலாம். அதாவது எதுலன்னா, அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த போலீஸோ இல்லாட்டி ஊழல் பண்ணுறவங்களோ யார்கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. 25 லட்ச ரூபா பணத்தை தாண்டி இந்த பொண்ணு வந்து படிக்குது இல்லைங்க, அதுக்கு அந்த பணம் இருக்குல்ல, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுவாங்கள்ல, அது வந்து ஃப்ரீ. அங்கே சாப்பாடு வந்து ஃபீஸ் வந்து ஃப்ரீ, அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீதிபதிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது நீங்கள் அப்படின்னு யூனிவர்சிட்டிக்கு வந்து சொல்லியிருந்துருக்காங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கேமரா 2 கேமரா இல்லைங்க, கிட்டத்தட்ட அந்த 189 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அவ்வளோ பெரிய இடத்துல 988 கேமரா இருக்குது. அதாவது 1000 கேமராவுக்கு 12 கேமராவோ என்னமோ தான் கம்மி. அப்படிப்பட்ட அவ்வளோ கேமரா இருக்கும்போது இவன் அசால்ட்டாக உள்ளே போயிட்டு இந்த தப்பை வந்து பண்ணி தந்திருக்கான். இந்த 988 கேமராவில் 849 கேமரா ஆக்டிவாக வந்து இயங்கியிருந்திருக்கு, மற்றது வந்து இயங்கலை. ஆனால் அவ்வளோ பெரிய இடத்துல அந்த பொண்ணு இருந்தது எல்லா இடத்துலையும் கிடையாதுல்ல, குறிப்பாக ஒரு இடத்துல தானே இருந்திருக்கு. இவன் வந்து நோட்டை எடுத்துகிட்டு போய் இது மாதிரி வந்து பண்ணி தந்திருக்கான். சரி, இதை வந்து ஒரு வாரமாக வச்சோன்னா இப்போ இது சுற்றின அந்த விசாரணைகள் தானே வந்து போயிட்டுருக்கு. 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நீதிபதிகளே வந்து நியமிச்சிருக்காங்க. எப்போ இந்த கேஸை வந்து எல்லோரும் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. நாங்கள் வந்து 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து வச்சு விசாரிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவங்களே வந்து பேரெல்லாம் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க, இவங்களை வச்சு விசாரிக்க விடுங்க அப்படின்னு. இந்த கேஸை வந்து இப்போ அவங்க விசாரித்து ஒருத்தன் தான் தப்பு பண்ணானா இல்லை இன்னும் நிறையா பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு அதை சுற்றினதை வந்து போலீஸ் வந்து விசாரித்து ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க. இதை தாண்டி தேசிய மகளிர் ஆணையம் வந்து அவங்க நாளைக்கு வந்து ஆளை அனுப்பி அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து செக் பண்ண போகிறாங்க. கவர்னர் வந்து அவங்க போய் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒத்த பொண்ணு கேஸ் கொடுத்ததில் மொத்த தமிழ்நாடையும் உலுக்கிட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயங்க கேஸை கொடுத்ததுனால. ஏன்னா நாளைக்கு இன்னொரு பொண்ணு வந்து அதுமாரி பாதிக்கப்படாதில்ல. இப்போ பயங்கரமான பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே, இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தோடனே அங்கே 140 பாதுகாவலர்கள் இருக்காங்களாம், இன்னும் 40 பேர் என்னமோ வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா 31 கேமரா இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கேஸ் கொடுத்ததுனால அந்த யூனிவர்சிட்டியே வந்து இன்னும் பாதுகாப்பாக ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடங்கள்லையும் பாதுகாப்பு இருக்கணும், ஆனால் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஒரு வருத்தமான விஷயங்க. எல்லா இடங்களையுமே பாதுகாப்பு முக்கியம், பெண்களுக்கும் பாதுகாப்புகள் முக்கியம். 23 டிசம்பர் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க. இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்னங்க பண்ணலாம்? என்ன மாதிரி தானே வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளே இது மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குது. பட் இந்த மாதிரி கேஸுகளும் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தானங்க இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.